மன்னா. சங்கீதம் 121 முதல் வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்கிறார். கர்த்தருக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த வசனத்துல சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நேற்றைய தினத்துல பார்த்தோம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்படவில்லை. அவர்கள் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகங்கள் பிரகாசிக்கும் என்று பார்த்தோம். இங்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு அவரிடத்திலிருந்து உதவி வரும். நமக்கு உதவி அனுப்புகிற பர்வதமாய் கர்த்தர் இருக்கிறார். ஆகவேதான் தாவீது சொல்கிறார், அந்த ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் இறங்கி வரும். ஏனென்றால் உங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறபடினால் உங்களுக்கு உதவி செய்வார். வேதாகமத்தில் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்களோ அவங்க எல்லாரும் உதவிகளை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு முறை ஒரு ராஜா, அவர் பெயர் ஆசா, அவர் யுத்தத்தை சந்தித்த போது அவர் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் அவருக்கு உதவியாக வந்து அவருடைய எதிராளிகளை அவர் முறித்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராஜா கர்த்தரை நோக்கி பார்த்தபடினால் கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். உங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வார். உங்களுடைய யுத்தங்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். ஏனென்றால் உங்களுடைய கண்களும் அவரை நோக்கி பார்த்திருக்கிறபடினால் அவர் உங்களுக்கு உதவிகளை அனுப்புவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலையில உங்களுடைய கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாய் நீங்க இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆகவே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு உதவிகளை அனுப்புவீராக. இன்னைக்கு எந்தெந்த பகுதியில் அவங்களுக்கு உதவி வேணுமோ இயேசுவின் நாமத்தினால உதவி கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் கிடைக்கட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.